லிப் பாமும் லிப்ஸ்டிக்கும் சேமான்னு கேட்டால் சேம் கிடையாது. பிகாஸ் லிப் பாம்ன்றது ஒரு ட்ரை லிப்ஸை வந்து நல்லா பேலன்ஸ்டாக மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்காகவும் நல்ல ஒரு ப்ளம்பியாக இருக்கிறதுக்கு தான் லிப் பாம் யூஸ் பண்ணுவாங்க. அது லிப் பாம் வந்து பட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், லிப்ஸ்டிக் வந்து பட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஓ இது லிப் பாம்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த லிப் பாம் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஒன்று ஹார்டாக இருக்கும், இல்லை பயங்கர ஆயிலியாக இருக்கும். நமக்கு ஆயிலியாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, நல்லா ப்ளம்பியாக மாய்ஸ்சரைசர் ஃபீலில் இருக்கணும். அப்போ தான் லிப் பாம். அதை எப்படி நம்ம செக் பண்ணி மோல்ல போர் பண்ணணும்ன்றதான் டெக்னிக்கே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஆஹா ஓஹோ சூப்பரா ஆயிடுச்சுன்னு நினைப்போம். பட் அதான் நம்ம செகண்ட் டைம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட ரிசீவ் ஆகும்போது லிப் பாம் வந்து நல்லா இல்லைன்ற இது வரும். ஸோ அப்போ லிப் பாம் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கன்சிஸ்டன்சி செக் பண்ணும். ஒரு சப்பாத்தி மாவு நம்ம பண்ணும்போது சப்பாத்தி வந்து இன்கேஸ் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா தண்ணி ஊத்துறோம், இன்கேஸ் வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் ஹார்ட் பண்றோம். அந்த டெக்னிக் தான் நம்ம இதுல என்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோமே. ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும்ன்றத சொல்லிடுவேன், நீங்க தான் பண்ண போறீங்க. இன்கேஸ் அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா சொல்லி கொடுப்பேன். நீங்க அது நீங்களா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரும். ரொம்ப ஈஸி தான் நீங்க பண்றதுக்கு. ஸோ அதை பத்தி இன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே.